அப்பொழுது புறா இந்த வசனத்தை சொன்னது: பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. நீதிமொழிகள் 19:5. மீண்டும் ஒரு பாவ மூட்டையை நீ சுமக்க நேரிடும். நீ எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசு, அப்பொழுது பரிசுத்தமான கர்த்தர் உன்மேல் நிலையாக தங்கியிருப்பார். உன்னை எதிர்ப்பவர்கள் கர்த்தரை எதிர்க்கிறார்கள் என்று அறிந்து கொள் என்றது. உடனே நான் பயபக்தியோட, ஆமேன் ஆண்டவரே, அப்படியே நான் உமக்குள் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் என் பயணத்தை தொடர்ந்தேன். அப்பொழுது சிறிது தூரம் நான் நடந்திருப்பேன். எனது வலதுபுறத்திலிருந்து ஒரு பாதை பிரிந்தது. அதன் தொடக்கத்தில் ஒரு பிசாசு அமர்ந்திருந்தான். அவன் நெற்றியில் கோபம் என்று எழுதியிருந்தது. அவன் ஏதோ கையளவு உள்ள ஒரு உருண்டை பந்தை என் மீது வீசினான். நான் தடுக்க நினைப்பதற்குள் அது என் முகத்தில் பட்டது. அது பட்ட மாத்திரத்தில் எனக்கு பயங்கர கோபம் வந்தது. எனக்குள் பழைய பாவங்களின் கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் ஜென்ம சுவாபங்கள் இவைகளை என் மனத்திரியில் காட்டி மூர்க்கமான வார்த்தைகளை என் வாயிலிருந்து வெளியேற்ற துடித்தது. அப்பொழுது நான் இந்த பாதையில் நடந்து கொண்டிருப்பதை மறந்துவிட்டு பழைய பாவ மனிதனைப் போல வெறி பிடித்தவனாய் என் வாயை திறக்க முயன்றேன். அப்பொழுது என் வாய் உதட்டோடே ஒட்டி கொண்டது. 2-3 நொடிகள் தான் இதை உணர்ந்திருப்பேன். அதற்குள் நான் நிதானத்திற்குள் வந்தேன். மீண்டும் அந்த பாதை என் ஞாபகத்திற்கு வந்தது. அப்பொழுது புறா கூறியது: நீ வாயை திறந்து கோபமாய் சாபமான வார்த்தைகளை பேசியிருந்தால் நீ இந்த சமாதானத்தின் பாதையை இழந்து போயிருப்பாய். உன் கனியானது உன்னிடமிருந்து மறைந்து போய் உன் ஜீவியம் பின்மாற்றம் அடைந்திருக்கும். அதனால்தான் உன் வாயை நான் திறக்க முடியாதபடி செய்தேன். என் வாயில் உம் காவலை வையும் என்று ஜெபிக்கிறாயே, அந்த ஜெபமானதுதான் உன் வாயை காவல் செய்தது. அந்த கோபம் என்ற சாத்தானின் ஆயுதத்தை நீ நேருக்கு நேர் அதை உற்றுப்பார் என்றது. அப்பொழுது சாத்தான் மீண்டும் அந்த கோபம் என்ற பந்தை என் மீது வீசினார். அப்பொழுது ஆவியானவர் புன்னகையோடு என்னிடம், அந்த பந்தை உற்று நோக்கு என்றார். அந்த பந்து என் கண்கள் அருகில் வந்து நின்றது. அதை நான் உற்று நோக்கினேன். அந்த பந்து சிறிய சிறிய முற்களாய் பின்னப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு முட்களிலும் கோபத்தை ஏற்படுத்தும், கோபத்தை தூண்டுகிற எழுத்துகள் அதில் பதிக்கப்பட்டிருந்தன. அந்த முற்களில் வீண்பழி, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், கீழ்ப்படியாமை, எரிச்சல், கெட்ட வார்த்தைகள், அசட்டை, கேளிக்கை, பரியாசம், நிந்தித்தல், அவமானங்கள், இப்படிப்பட்ட முற்கள் இருந்தன. இவைகளில் ஏதாவது ஒன்று உன் சூழ்நிலைக்கு ஏற்ப தாக்குமானால் அது நிமித்தம் உனக்குள் கோபமானது உருவாகிறது. கோபம் உனக்குள் வருவது பாவம் அல்ல. அந்த கோபத்தினால் நீ பெற்றெடுக்கும் பாவமே பொல்லாப்பு. அதனால் உன்னை கோபம் மூட்டுகிறவர்களை பார்த்து நெகிழ்ந்து உன்னுடைய உக்கிரத்தை விட்டுவிடு. அவர்களோட சமாதானத்தை ஏற்படுத்தும் வழியை ஞானமாய் கற்றுக்கொள் என்றார். அப்பொழுது இந்த வசனம் என் ஞாபகத்திற்கு வந்தது. சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்குள் வேண்டாம். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த தாழ்மையின்படி அந்த பந்தை இன்னும் உற்று நோக்கினேன். அப்பொழுது என் கண்களுக்கு முன்பாகவே அந்த பந்து எரிந்து சாம்பலாய் காற்றில் கரைந்து போனது. அப்பொழுது புறா கூறியது: உன் கோபத்தை எப்பொழுதும் தீமைகள் மீதும் பொல்லாதவனின் கிரியைகளின் மீதும் மாத்திரம் இருக்கும்படி வைராக்கியம் கொள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சேனைகளில் உன்னை நிலைத்திருக்கும்படி தகுதிப்படுத்துவார். நீ மனிதர்கள் மீது உன் கோபத்தை காட்டினால் உனக்காய் நீதி செய்கிறவர் உனக்கு இறங்காமல் அமைதலாய் இருப்பார் என்றது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. நான் மீண்டும் பயணத்தை தொடங்கினேன். அப்பொழுது அந்த சமாதானத்தின் பாதை நடுங்கத் தொடங்கியது. ஏதோ பூகம்பம் வந்ததை போல நடுங்கியது. நான் தள்ளாடி தள்ளாடி எங்கோ விழுந்து விடுவேன் போல் எனக்கு தோன்றியது. அப்பொழுது புறா கூறியது: ஏதோ ஒன்று உன் சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறது. உன்னை ஒரு முறை சோதித்து பார் என்றது. நான் என்னை முழுவதுமாக சோதிக்க தொடங்கினேன். அப்பொழுது அந்த பாதை இன்னும் அதிகமாய் ஆடத் தொடங்கியது. அப்பொழுதுதான் என் பாதத்தை பார்த்தேன். அதில் ஒரு முள் குத்தியிருந்தது. அந்த முள்ளின் மீது மன்னியாமை என்று எழுதியிருந்தது. உடனே அதை பிடுங்கி போடு என்றது. நான் உடனே பிடுங்கி எறிந்தேன். யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னித்தேன். அப்பொழுது அந்த பாதை ஆடாமல் பழைய சமாதான பாதையாக திரும்பியது. நான் மகிழ்ச்சியோடு மிக்க சமாதானத்தோடும் அதில் நடந்து சென்றேன். அந்த பாதை முடிவில் இன்னொரு வாசல் வந்தது. 4ஆம் வாசல், நீடிய பொறுமை. இந்த வாசலில் மேற்பகுதியில் நீடிய பொறுமை என்று எழுதியிருந்தது. அதன் கீழே, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன். எபிரேயர் 6:11-12.